வணக்கம். 3 ஜூன் 2024 திங்கட்கிழமை ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ட்ரேடிங் செஷன். ஏன்னா, எக்ஸிட் போல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த கட்சி வின் பண்ணும்? மீடியாவோட கருத்து கணிப்பு என்ன? இதுக்கு மார்க்கெட் திங்கட்கிழமை எப்படி ரியாக்ட் பண்ண போகுது? இதெல்லாமே மார்க்கெட்டில் முக்கியமாக நம்ம என்னென்ன ஸ்டாக் வாட்ச் பண்ணலாம்? எந்தெந்த ஸ்டாக் இறங்குறதுக்கும், எந்தெந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றத இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இதை தவிர குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு சில கம்பெனிஸ் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் வீக்கில். அந்த ரிசல்ட்டோட இம்பேக்ட்டு வரப்போகிற வாரம் நம்ம கவனிக்கலாம். டெக்னிக்கலாக பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் இருக்குது. நியூஸ் இம்பேக்ட், முக்கியமாக ஆட்டோ சேல்ஸ் டேட்டா இருக்குது. இதெல்லாமே இந்த வாரத்தில் முக்கியமாக திங்கட்கிழமை மார்க்கெட்டில் முக்கியமான ஸ்டாக்ஸாக பார்க்கலாம். தொடர்ந்து 5 நாளாக இறங்கின நிஃப்டி லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை ரெக்கவரி ஆகி முடிஞ்சிருக்கு. அதாவது ஒரு ஸ்லைட் அப் ட்ரெண்ட் ரிவர்சலோடு முடிஞ்சிருக்கு. ஆனால் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கேண்டல் வைஸு தொடர்ந்து 5வது நாளாக பேரிஷ் கேண்டல். ஆனால் பாசிட்டிவாக 22,500க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்பர் வீக் லோயர் வீக் டே சார்ட் கேண்டலில் ரொம்ப லாங்காக இருக்குது பாடியை விட. ஸோ அப்போ என்னென்னா ரிவர்சலுக்கான ஒரு இண்டிகேஷன் இருக்குது. 22,800க்கு மேலே கிராஸ் ஆனால் தான் இன்னும் ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த எக்ஸிட் போல் என்ன சொல்லுது? இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மோஸ்ட் ஆஃப் த நேஷ்னல் மீடியா வந்து என்ன சொல்கிறாங்க, 300+ மேலே பிஜேபி வின் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எதிர்கட்சியான காங்கிரஸ் கூட்டணி அப் டு 200 வரைக்கும் சீட்ஸ் ரிசீவ் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதில் நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டு மார்க்கெட்டில் திங்கட்கிழமை மேபி இது எதிர்பார்த்த ஒன்றுன்றதுனால அதுக்கான ரியாக்ஷன் பெரிய அளவுக்கு இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா மார்க்கெட் எப்பயுமே ஒரு சர்ப்ரைஸ் இல்லை ஷாக் ரிசல்ட் வந்தால் மட்டுமே அதுக்கான ரியாக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் அப்படின்றதுனால இது இப்படி தான் வருன்றது மார்க்கெட்டில் இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்ச விஷயன்றதுனால இதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். ரெண்டாவது, ரிசல்ட் வரப்போகிற வாரத்தில் ஆக்சுவலாக என்ன கவுண்டிங்லேருந்து ரிசல்ட், உண்மையான ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்றது இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் மார்க்கெட் திங்கட்கிழமை மட்டும் இல்லை, இந்த வாரம் ஃபுல்லாகவே வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி, வியாழன் வெள்ளி இந்த 2 நாளுமே புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. புதன் அண்ட் வியாழனோட ஹையை உடைச்சி வெள்ளிக்கிழமை ரிவர்சல் நடந்திருக்கு. முக்கியமாக ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் தான் கொஞ்சம் ரெக்கவரி இருந்ததுன்னு சொல்லலாம். தொடர்ந்து எஃப்ஐஎஸோட சைடில் செல்லராக ரீடைன் பண்ணிகிட்டு இருந்த கடந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை 1,600 கோடி ரூபா அளவுக்கு எஃப்ஐஎஸோட சைட்டில் பையராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் 2,114 கோடி ரூபா அளவுக்கு, டோட்டலாக 3,727 கோடி ரூபா அளவுக்கு நெட் பையராக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எக்ஸிட் போல் பக்கம் வரலாம். நியூஸ் 18, இந்தியா டிவி, ரிபப்ளிக், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு மீடியாவில் சோஷியல் மீடியாவிலேருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம். கவர்மெண்ட் சப்போர்ட்டட் மீடியா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே 300-350+ பிஜேபி கூட்டணிக்கும், 100லேருந்து 200 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி காங்கிரஸ் கூட்டணிக்கும் கொடுத்துருக்குறாங்க இவங்களோட ப்ரெடிக்ஷனை. பட் இது ப்ரெடிக்ஷன் பிரகாரம் தான் மார்க்கெட் ரியல் கவுண்டிங் வருமானது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில டைமில் அது ஃபெயிலும் ஆகிருக்கு. அதனால் இது என்ன மாதிரி ரிசல்ட் எடுத்துகிட்டு போக போகுதுன்றது வரப்போகிற வாரத்தில் பார்த்தாலும் திங்கட்கிழமை இந்த எக்ஸிட் போலுக்கான இம்பேக்ட் இருக்கும். அதை நம்ம ஒத்துக்கலாம். பெரிய அளவில் இருக்குமான்றது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ இதை ரியாக்ட் பண்ணாமல் கூட மார்க்கெட் போகலாம். ரெண்டாவது, இன்கேஸ் வரப்போகிற வாரம் அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ரிசல்ட்டு மார்க்கெட்டுக்கு ஷாக் கொடுக்குது, இல்லை ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குது. ஷாக் கொடுக்குதுன்னா என்ன? காங்கிரஸ் கூட்டணி மெஜாரிட்டியோட வின் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக பார்க்கலாம். ரெண்டாவது, சர்ப்ரைஸ் கொடுக்குது அப்படின்னா இல்லை ஒரு விஷயம் நம்ம கவனிக்கக்கூடியது, மோஸ்ட் ஆஃப் த மீடியாவோட எக்ஸிட் போல் வெர்டிக்ட் வந்து பார்த்திங்கன்னா 300+க்கு மேலே மோடியோட கவர்மெண்ட்க்கு சீட் பாசிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மேபி ஒரு 200, 250, 270 அந்த மாதிரி ஒரு ரொம்ப எட்ஜ் டு எட்ஜ் அந்த மாதிரி வருது அப்படின்னா அது கண்டிப்பாக சர்ப்ரைஸ் கொடுக்கும். மார்க்கெட் ஒரே ஒரு காரணத்தினால மட்டும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 கூட்டணியும் மெஜாரிட்டி இல்லாமல் போகும்போது அது மார்க்கெட் இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை தவிர காங்கிரஸ் ஃபுல் மெஜாரிட்டியோடு வந்தாலும் சரி, பிஜேபி கூட்டணி ஃபுல் மெஜாரிட்டியோடு வந்தாலும் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் ஒரு பாசிட்டிவ் சைடில் பெரிய அளவுக்கு இல்லாமல் இருக்கும். பட் ஆனால் பாசிட்டிவ் சைடுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஜிடிபி டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 8.2% இயர் ஆன் இயர் ஓவரால் இயரில்
ஆனால் இந்த Q4ல 7.8 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டரான நம்பர்னு சொல்லலாம். அடுத்து 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் டேட்டா 6.2%, இதுவும் கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட பெட்டர். ஸ்டீல் அவுட்புட் வந்து 7.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது மெட்டல் ஸ்டாக்ஸு. டாடா ஸ்டீலோட ரிசல்ட் லாஸ்ட் வீக்கில் ஒரு பெரிய அளவுக்கு மெட்டல் டாப் செக்டோரல் லூசராக இருந்தது. மேபி இந்த வாரம் இந்த ஸ்டீல் அவுட்புட் டேட்டாவோட இம்பேக்ட் ரெக்கவரிக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் டேட்டா டிக்ளைன் ஆகிருக்கு, $2.027 பில்லியன். இது கிட்டத்தட்ட இப்போ கரண்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கிறது லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை டேட்டாவில் $646.67 பில்லியன் அளவுக்கு இப்போ ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஜிஎஸ்டி டேட்டா 10%, 11.3% கிட்ட இன்க்ரீஸ் ஆகி 1,73,000 கோடி ரூபா அளவுக்கு நியர்லி 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஜிஎஸ்டி டேட்டாவோட இம்பேக்ட் பாசிட்டிவ். அடுத்து இந்த எக்ஸிட் போல் வேர்டிக்டில் அதிகமான ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா அது அதானி ஸ்டாக்ஸில் இருக்கும். இது மட்டும்தான் எக்ஸிட் போல் மட்டும்தான் ரீசன் அப்படின்றத விட அதர் நியூஸ்லாம் என்ன இருக்குது? கௌதம் அதானி ப்ரொமோட்டர், ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் அதானி குரூப்போட நெட்வொர்த் வந்து பார்த்திங்கன்னா $111 பில்லியன் மேலே கிராஸ் ஆகி 11th ஏஷியாவோட ரிச்சஸ்ட் பர்சனாக ரீச் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து முகேஷ் அம்பானியை ஓவர்டேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதானி ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம். அடுத்தது வின்ஃபால் டேக்ஸ். வின்ஃபால் டேக்ஸில் ஸ்பெஷல் அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி SAED, இது வந்து க்ரூடு பெட்ரோலியமுக்கு 5,200 ஒரு டன்னுக்கு 5,200 குறைச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 5,700 இருந்தது. டீசல் பெட்ரோல் ATF வந்து சேம் எக்ஸிஸ்டிங் ப்ரைஸை கண்டினியூ ஆகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த க்ரூட் பெட்ரோலியம் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை நம்ம கவனிக்கலாம். ரெயின் ஃபோர்காஸ்டிங், இது எந்தெந்த ஸ்டாக்கில் எந்தெந்த செக்டார்னு பார்த்தீங்கன்னா அக்ரி ரிலேட்டட் கெமிக்கல் செக்டார், அதாவது ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் வாட்ச் பண்ணலாம். FMCG ஸ்டாக்ஸு வாட்ச் பண்ணலாம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். ஏன்னா 106%க்கு மேலே ஆவரேஜை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது IMDன்ற இந்த ரெயின் ஃபோர்காஸ்ட் பண்ணுற ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட்டோட குரூப், இவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பெட்டரான மான்சூன் சீசன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ். FMCG ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணலாம். அடுத்தது ரியல் எஸ்டேட்டு. ஸோ இந்த மும்பையோட மே மந்த் ப்ராப்பர்ட்டி ரீசேஷன் பார்த்திங்கன்னா 11,800க்கு மேலே நடந்திருக்கு. இது வந்து 12 வருஷத்தோட ஹைன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ். ஆனால் லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டு பெரிய அளவுக்கு ஒரு மிக்சடாக இருந்ததுனால ஸோ செலக்டிவான ஸ்டாக்ஸில் நாளைக்கு பையிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தான்சானியா போர்ட்டோட அதானி போர்ட் 30 வருஷம் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அதானி போர்ட்டோட இந்த நியூஸு ஆல்ரெடி எக்ஸிட் போலோட இம்பேக்ட்டு, பிஜேபியோட வின் பண்ணுன்ற ப்ரெடிக்ஷன், இதெல்லாமே அதானி குரூப்ஸுக்கு பாசிட்டிவ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதானி போர்ட்டுக்கான நியூஸாக இதை நம்ம பார்க்கலாம். மூணாவது நியூஸ் அதானி குரூப்புக்கு என்னென்னா, ஜெஃப்ரீஸ்ன்ற குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி அதானி என்டர்பிரைசஸோட பை ப்ரைஸ் டார்கெட் வந்து 3,800 கொடுத்துருக்குறாங்க. அதானி போர்ட்ஸ் 1,640, அம்புஜா சிமெண்ட் 735, அதானி எனர்ஜி சொல்யூஷன் 1,365. அது மட்டும் இல்லை, லாஸ்ட் ஃப்ரைடேவும் அதானி ஸ்டாக்ஸில் பையிங் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதானி கிரீன் 11%, NDTV 10% கிட்ட, அதானி டோட்டல் கேஸ் நியர்லி 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை தவிர மோர் தென் 4% அதானி போர்ட்ஸ், அதானி பவர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. இப்போது ஆட்டோ சேல்ஸ் நம்பர், ஒவ்வொரு மாதத்தோட சேல்ஸ் நம்பர் அதுக்கு அடுத்த மாதத்தோட முதல் தேதியில் ஆட்டோ கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் ஹீரோ மோட்டாரோட சேல்ஸு ட்ராப் ஆகிருக்கு, டிவிஎஸ் மோட்டார் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ரெண்டு கம்பெனியும் டூ வீலர் செக்மெண்ட்டில் ஒரு டைரக்ட் காம்படிட்டர்னு கூட சொல்லலாம். மூணாவதாக பஜாஜ் ஆட்டோ. ஸோ இதில் 4% சேல்ஸ் வந்து ஓவரால் சேல்ஸ் வந்து ஹீரோ மோட்டாருக்கு ஃபால் ஆகிருக்கு. இதில் டொமஸ்டிக் வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபால் ஆகிருக்கு. ஆனால் எக்ஸ்போர்ட்டாக 67.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ராயல் என்ஃபீல்டு நியர்லி 10% கிட்ட சேல்ஸு லாஸ்ட் மந்த் ட்ராப் ஆகிருக்கு. இது ஏஷியர் மோட்டாரோட குரூப் கம்பெனி. டோட்டல் மோட்டார் சைக்கிளோட சேல்ஸு 71,010 யூனிட் இந்த மே மந்தில் கொடுத்துருக்குறாங்க. இது 8% ட்ராப் ஆகிருக்கு. இப்போ 4 வீலர் செக்மெண்ட்டில் மாருதியோட மே ப்ரொடக்ஷன் 1,93,000 வெஹிக்கிள் செல் பண்ணியிருக்கிறாங்க. இது 7.2%. இது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டரான நம்பராக பார்க்கலாம்.
எம்ஜி மோட்டார்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த கம்பெனி இல்லை, 6% மந்த் ஆன் மந்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எதிர்பார்த்ததை விட குறைவு. எஸ்கார்ட்ஸ் டோட்டல் சேல்ஸு 6% கிட்ட ட்ராப் ஆகிருக்கு ஆட்டோ சேல்ஸ் நம்பரில். டாடா மோட்டார் ரெவன்யூ 9,300 கோடி ரூபா அளவுக்கு, அதாவது 1.12 பில்லியன் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செல் பண்ணுற 2024 ஃபினான்ஷியல் இயரோட டேட்டா கொடுத்துருக்கிறது டாடா மோட்டார்ஸ் நம்ம கவனிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிஃப்டி இவி இண்டெக்ஸ் இப்போ ரீசெண்டாக என்எஸ்சி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் மாருதியை விட டாடா மோட்டார்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இவி செக்மெண்ட்டில் இந்தியாவில் லீடிங் மார்க்கெட் ஷேர் இப்போது டாடா மோட்டார்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். டோட்டல் புக்கிங் மேலே 2,25,531 யூனிட் வந்து மாருதி ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் சிஎன்ஜி புக்கிங் நியர்லி 75,000 to 76,000 மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்த மாருதியோட டேட்டா இம்பேக்ட் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம் மே மந்தோடது. டிவிஎஸ் மோட்டார் 12% இயர் ஆன் இயர் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவி சேல்ஸு 4% ரைஸ் ஆகிருக்கு. அடுத்தது மே மந்தோட டேட்டா கம்பெனி ப்ரொடக்ஷன் டேட்டா கொடுத்துருக்கிறதுல முதல் கம்பெனி என்எம்டிசி 37% வந்து ப்ரொடக்ஷன் ட்ராப் ஆகிருக்கு என்எம்டிசிக்கு. பஜாஜ் ஃபினான்ஸோட குரூப் கம்பெனி பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுன்ற கம்பெனி 2025 பிகினிங்கில் ஐபிஓ மூலிமா ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே என்ட்ராகிறதுக்கான நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. மேபி 2024 எண்ட்லையோ இல்லை 2025 பிகினிங்கில் ஐபிஓ இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட வேல்யூ 8 to 10 பில்லியன் US வேல்யூவேஷன் கொடுத்துருக்குறாங்க. நிஃப்டி இவி இண்டெக்ஸ் 2018 ஏப்ரல் 2 பேஸ் டேட் வச்சுட்டு மொத்தம் 33 ஸ்டாக்ஸோட ஆட்டோ கம்பெனிஸ் கிட்டத்தட்ட வெயிட்டேஜ் வந்து 72% வெயிட்டேஜில் நிஃப்டி இவி இண்டெக்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இண்டெக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் ஆட்டோ செக்டாருக்குன்னு. அதனால் இந்த நிஃப்டி இவி இண்டெக்ஸோட இம்பாக்ட் ஆட்டோ ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம். ஆட்டோ ஸ்டாக் 2 ரீசன், ஒன்று மே மந்தோட சேல்ஸ் நம்பர், இன்னொன்று நிஃப்டி இவி இண்டெக்ஸு. யூபிஎல் சிஎஃப்ஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பாசிட்டிவ் நியூஸு. சேர்மேனாக கியோசலுக்கு கந்தி வெங்கட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அசோகா பில்கான் 2 பிரிட்ஜ் ப்ராஜெக்டுக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. அத்துலோட ஆட்டோ சேல்ஸ் நம்பர் கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1816 யூனிட் கடந்த வருஷம் இதே குவார்ட்டரில் கொடுத்துருந்தது. இதே மேலே கொடுத்துருந்தது. இப்போ 4000க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் எஸ்எம்எல் இசுசு 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கான 4 வீலர் செக்மெண்ட்டில் நம்பர்ஸ் வந்துருக்கிறது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 16.7% ரைஸ் ஆகிருக்கு. டிராக்டர் சேல்ஸும் 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது ஃபியூயல். ஜெட் ஃபியூயல், அதாவது ஏடிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரைஸ் வந்து 6.5% குறைச்சிருக்கிறாங்க. கமர்ஷியல் எல்பிஜி ஹோட்டல்ஸோட ஃபியூயல் ப்ரைஸும் ட்ராப் ஆகிருக்கு. இதில் ஐஓசி ஏடிஎஃப் ப்ரைஸை வந்து ட்ராப் பண்ணியிருக்கிறது. ஐஓசி நம்ம கவனிக்கலாம். இது அதாவது ப்ரைஸை குறைக்கிறது அந்த கம்பெனிக்கு அது ஒரு ஸ்மால் நெகட்டிவாக பார்க்கலாம். கோல் இந்தியாவோட பிஸ்னஸ் அப்டேட் 7.5% கோல் ப்ரொடக்ஷன் ரைஸ் ஆகிருக்கு. ஆஃப்டேக் வந்து பார்த்திங்கன்னா 7.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். விப்ரோவோட ஷேர் ஹோல்டர்ஸ் நியர்லி $4.3 மில்லியன் அளவுக்கு எக்ஸிட் டீல் கொடுத்துருக்குறாங்க. 89.7% ஆல்ரெடி இருக்கிற ஃபார்மர் சிஇஓவோடது. ஸோ இது வந்து விப்ரோவுக்கு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் கிடையாது. பட் ஆனால் சிஸ்கோ அண்ட் ஏடிஎன்டியோட பார்ட்னர்ஷிப் மீடியாவில் வந்திருக்கிற நியூஸு விப்ரோவுக்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக பார்க்கலாம். 1,45,000 கோடி ரூபா அளவுக்கு பாண்ட்ஸ் மூலயமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஆர்இசியோட நியூஸு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். சிஎஃப்ஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஐநாக்ஸ் விண்ட் 1000 கோடி ரூபா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான நியூஸு. பிஎன்சி இன்ஃப்ரா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நகாயில் வந்து நியர்லி 391 கோடி ரூபா அளவுக்கு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. கொச்சின் ஷிப்யார்ட் அதானியோட சேர்ந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. நியர்லி 100 to 250 crore அதானி ஹார்பர் சர்வீசஸ்லேருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறதுக்கான நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏஞ்சல் ஒன் நியூ சப்சிடி குரூப் கம்பெனி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏஞ்சல் ஒன் வாட்ச் பண்ணலாம். பேங்க் ஆஃப் இந்தியா 5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது பாசிட்டிவ். ஜேபி மார்கன் ஐடி ஸ்டாக்ஸ்க்கான ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இதில் 2 ஸ்டாக்கு கோஃபோர்ஜ், இன்ஃபோசிஸ் வாட்ச் பண்ணலாம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் லெண்டிங் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதும், பேங்க் ஆஃப் இந்தியா லெண்டிங் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதும் ஆக்சுவலாக மண்டே மார்க்கெட்டில் நம்ம கவனிக்கலாம்.
எம்ஆயில் ஃபெரோ கிரேடுக்கான மேங்கனீஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எம்ஆயிலுக்கு பாசிட்டிவ் நியூஸு. என்டிபிசி நியூ ப்ராஜெக்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. 33 மெகாவாட் 90 மெகாவாட்டில் 33 மெகாவாட்டுக்கான ப்ராஜெக்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. என்டிபிசி கவனிக்கலாம். எஸ்என்பி டவ் ஜோன்ஸோட ஜாயின் வெஞ்சர் பிஎஸ்சியை கவனிக்கலாம். ஏன்னா இதில் 50% ஷேர்ஸு பிஎஸ்சிக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பிஎஸ்சி நம்ம வாலட்டிலிட்டியும் வால்யூம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோ ஃபார்மாவோட குரூப் கம்பெனி மர்க் ஷேப் அப்படின்ற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் டீல் 1000 கோடி ரூபாக்கான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நியூஸு ஆரோ ஃபார்மா கவனிக்கலாம். ஸ்னைடர் எலக்ட்ரிக் நியூ பிரான்ச் 2 பிரான்ச் அப்படின்ற 2 பிரான்ச் 2 சேல்ஸ் அப்படின்ற பிராண்டை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஜிண்டால் பவர் வெனிசுலாவோட ஆயில் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் டீல் ஜிண்டால் ஸ்டீல் கவனிக்கலாம். கனரா பேங்க் கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் ஐபிஓ மூலியமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இதில் கனரா பேங்க் 14.5% ஷேரை வந்து செல் பண்ணுறதுக்கான நியூஸு. 8500 கோடி ரூபா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான நியூஸு கனரா பேங்க் கவனிக்கலாம். பவர் டிமாண்ட் ரெக்கார்டு ஹையை பிரேக் பண்ணி 250 ஜிகாவாட் அளவுக்கு வியாழக்கிழமை டர்ன் ஆகிருக்கு. ஸோ தொடர்ந்து 2வது முறையாக ஆக்சுவலாக 2வது நாளாக இது பவர் செக்டாருக்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கான மணி ட்ரான்ஸ்ஃபருக்கான ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. யூனியன் பேங்க்குக்கு ஒரு ஸ்மால் செட்பேக். அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ரிசல்ட்டு வெள்ளிக்கிழமை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட இம்பேக்ட் திங்கக்கிழமையும் நம்ம வாட்ச் பண்ணலாம். கமின்ஸ் இந்தியா எம்டியோட மெசேஜ் நியர் டேர்மில் எக்ஸ்போர்ட் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்ற நியூஸு கமின்ஸ் இந்தியா நம்ம கவனிக்கலாம். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். 2 மாதத்தோட லோவை ஜொமேட்டோ உடைச்சிருக்கு. லோயஸ்ட் மந்த்லி லோவை டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா. லோயர் சர்க்யூட் ஸ்வான் எனர்ஜி டர்ன் ஆயிருக்கு. ரிசல்ட்னால 7% கிட்ட வெல்ஸ்பன் கார்ப் டவுனில் கொடுத்துருக்குறாங்க. மஹேந்திரா பேங்க் ஆஃப் அமெரிக்கா நியூட்ரல் பை ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஐடி ஸ்டாக்ஸு செல்லிங் ப்ரெஷர் ஃப்ரைடே இருந்தது. திங்கக்கிழமை ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 81.9 மெகாவாட் அளவுக்கு சுஸ்லான் எனர்ஜி ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது. அகைன் திங்கக்கிழமை கவனிக்கலாம். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வீக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. டாடா ஸ்டீல் 16,000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் இதெல்லாமே கொஞ்சம் கை கொடுத்தாலும் ரேட்டிங் இம்பேக்ட் பெரிய பாதிப்பு. லாஸ்ட் வீக்கில் ஒரு பெரிய ஃபால் இருந்தது. ஓரியன் எலக்ட்ரிக் 5 மந்த்ஸோட ஹையாக பிரேக் பண்ணியிருந்தது. சிங்கப்பூர் கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் லோயஸ்ட் லெவலில் ஹிட் பண்ணியிருக்கிறது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு ஆயில் ரிஃபைனரி ஸ்டாக்ஸும் வாட்ச் பண்ணலாம். இதை தவிர முக்வாரின்ற கம்பெனி ரேட்டிங் ஏஜென்சி ஜொமேட்டோவுக்கான ரேட்டிங் 47% டவுன் சைட் கொடுத்துருக்குறாங்க. 96 ரூபா டார்கெட். இது ஜொமேட்டோவுக்கு வீக்னஸ். ஜொமேட்டோ இதனாலேயே லாஸ்ட் வீக் முக்கியமாக வெள்ளிக்கிழமை 2 மாதத்தோட லோ உடைச்சதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். இந்த Q4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாக்ஸோட இம்பேக்ட் எப்படி இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஆட்டோ, சிப்லா, கோல் இண்டியா, டிவிஸ் லேப், டாக்டர் ரெட்டி, கிராசிம், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹிண்டால்கோ, இன்ஃபோசிஸ், டாடா மோட்டார், சன் ஃபார்மா, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஆர்ஐஎல், ஓஎன்ஜிசி, என்டிபிசி, மஹிந்திரா, எல்என்டி, கோடக் மஹிந்திரா, அல்ட்ராடெக் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப ஸ்டேபிலிட்டி இருந்தது. ஆனால் வீக்னஸ்ன்னு பார்க்கும்போது டைடன், டெக் மஹிந்திரா, டாடா ஸ்டீல், டாடா கன்சூமர், நெஸ்லே இந்தியா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பாரதி ஏர்டெல், பிபிசிஎல் இதெல்லாம் நெகட்டிவ் சைட் டர்ன் ஆகிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி எம்எஸ்சிஐ இண்டெக்ஸில் ஆட் ஆகிருக்கு. பர்ஜர் பெயிண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி திங்கக்கிழமை வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் ஷேர் மார்க்கெட் சிடிஏ தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.